நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அழிக்க அல்ல உருவாக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய செயல்களே, நம்முடைய காரியங்களே அழிவுக்கு எதுவாய் நடத்துகிறதா. இதோ ஒரு அடையாளம். சங்கீதம் 106:18. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி ஜுவாலையை துர்மார்க்கரை எரித்து போட்டது. துர்மார்க்கரை எரித்து போட்டது அக்கினி ஜுவாலை, ஆனால் நீதிமானை காப்பாற்றியிருக்கும் அல்லவா. இது கேட்கிற அன்பர்களே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறார்களோ அவங்க நீதிமான்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மீறாமல் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மை அதே அக்கினி ஜுவாலை காப்பாற்றும். ஆனால் துர்மார்க்கரை அடித்து போட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, வேத வசனங்களை தெரிந்தும் தேவாலயத்தில் செல்லுகிறாய் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி மீறி நடப்போரை தான் துர்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறியாமல் வாழுகிற துர்மார்க்கர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு கூட அவர் தயவு காட்டி ரட்சிப்பை காண்பிப்பார். ஆனால் வேத வசனங்கள் அறிந்த போதும் தங்களை தாழ்த்தி அதன்படி நடக்க மனதில்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். ஆக நீங்கள் எந்த வகையினர் என்பது உங்கள் மனதுக்கு தெரியும். இன்று மனம் திரும்புவோம், கர்த்தருடைய வார்த்தை மீறாமல் அதன்படியே நடப்போம். நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுகிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தரே அக்கினி ஜுவாலையாய் இருந்து காப்பாற்றுவார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருள், ஆஸ்தி, பதவி எல்லாம் மாறிப்போம். ஆனால் நீர் மாறாதவர். உடைய பிள்ளைகளை கனிமணி போல் காப்பாற்றுகிறவரப்பா. இந்த நேரத்தில் கூட துர்மார்க்கத்துக்கு எதுவான கீழ்ப்படியாமைகள், வேத வார்த்தைக்கு விரோதமான ஜீவியங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமான செயல்களை நீக்கி ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள அருள் புரியும். துர்மார்க்கராகிய ஆண்டவரை தவறான வணக்கங்கள் பின்னாக ஓடுகிறவர்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பீராக. ஜீவாதிபதியை ஜெபத்தை கேட்டு எங்களை காப்பாற்றி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். புகழும் துதி உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணியை. காட் பிளஸ் யூ.